என்ன பொறுத்த வரைக்கும் என் பேக்ல வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு வந்து நான் சொல்லுவேன். 1.25 kgs வந்து நிறைய ஜிம்ல உங்களால பார்க்க முடியாது, கொஞ்சம் ரேரஸ்ட் ஜிம்ல தான் உங்களால பார்க்க முடியும். ஸோ அதனால இது எப்பயுமே நான் என் கூடயே வச்சுப்பேன். இப்போ இந்த 2.5 kgs வந்து 5 kgs ஜம்ப் பண்றது வந்து கஷ்டமா இருக்கா? லைக் இந்த பார்பிள் பெஞ்ச் பிரஸ்ல, இல்ல பார்பிள் ஓவர்ஹெட் பிரஸ்ல, இல்ல பார்பிள் பைசப்ஸ் கர்ல்ஸ்ல வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த 1.25 வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ எனக்கு 50 kgs ஈஸியா இருக்கும், ஆனா 55 kgs வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா எனக்கு வந்து 52 kgs என்னால பண்ண முடியும்னா அப்போ வந்து உங்களுக்கு 1.25 ஆட் பண்ணா உங்களுக்கு 2.5 kgs வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 50ல இருந்து டைரக்டா 55 ஜம்ப் பண்ணாம 50ல இருந்து 52 பண்ணிட்டு உங்களுக்கு அதுல ப்ராக்ரஸ் ஆயிட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து 55க்கு நீங்க ஜம்ப் பண்ணலாம். இந்த 1.25 kgs வந்து உங்களுக்கு மெயினா சேஃபாவும் ஃபீல் பண்ணும். அதே மாதிரி வந்து உங்க ஃபார்ம் வந்து பிரேக் ஆகாது, அதனால நீங்க வந்து சேஃபாவும் இருக்கலாம், ஃபார்ம் பிரேக் ஆகாம நீங்க மட்டும் வெயிட் புஷ் பண்ணிட்டு. ஸோ நீங்க எப்படி வாட்டர் பாட்டில், டவல், பெல்ட்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேக்ல வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி 1.25 உங்க பேக்ல வச்சுக்கோங்க. ஆனா உங்க ஜிம்ல இந்த 1.25 தான் உங்களுக்கு லாபம். இல்லைன்னா என்ன மாதிரி வந்து இந்த 1.25 kgs வந்து ஒன்னு பேர் வாங்கிடுச்சு. இந்த 1.25 kgs வந்து நிறைய பிராண்ட்ல இருக்கு. உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து அஃபோர்டபுளா இருக்கோ அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அந்த பிராண்ட் சூஸ் பண்ணி அந்த 1.25 kgs வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் மறக்காம இந்த பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.